2 பகடை வந்து உருட்டுறாங்க. அப்போ வந்து முக எண்களை கொண்டு அமைக்கக்கூடிய ஒரு எண் வந்து 4ஆல் வகுப்படுறதுக்கு என்ன நிகழ்தகவு? இதான் வந்து கேள்வி. இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸை பார்க்கணும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். சரி, மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்குது? மொத்தம் வந்து 36 விதமாக வந்து விழும் இல்லையா? அதாவது 2 டைஸை போட்டால் ஒரு டைஸில் 1 விழலாம், இன்னொரு டைஸில் 1 விழலாம். அதேமாரி ஒன்றுத்தில் 1 விழலாம், இன்னொரு டைஸில் 2 விழலாம். இதேமாரி மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்குது? மொத்தம் வந்து இந்த மாதிரி 36. இது மொத்தத்தையும் ஆட் பண்ணின்னு வச்சிங்களேன், இது ஒரு 6 இருக்கும், இங்கே ஒரு 6, ஓகேவா? மொத்தம் இப்போ 6 × 6 பண்ணி 36 இருக்கும். மொத்தம் வந்து 36 வாய்ப்பு. இதில் வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 4ஆல் வகுக்கக்கூடிய எண். அதாவது வந்து முக எண்களை கொண்டு அமைக்கப்படுற எண்ணுன்னா இந்த இருக்கு இல்லையா, இந்த 1 1 இந்த கம்மா எடுத்துகிட்டு அப்படியே சேர்த்துக்கணும். நம்ம 11 வந்து 4ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது இல்லையா? ஆனால் இந்த 12 வந்து ஆகும், ஓகேவா? இந்த மாதிரி கம்மா எடுத்துகிட்டு அப்படியே சேர்த்து பார்க்க சொல்கிறாங்க. 13 வந்து ஆகாது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 16. அதாவது நீங்கள் 4th டேபிள் சொன்னாலே அப்படியே வந்துடும் பாருங்களேன். 4th டேபிள்லாம் வரும். 4 8லாம் அதில் வராது இல்லையா? அப்போ அதுக்கு அடுத்தது 12 ஆச்சா? அதுக்கப்புறம் நான் வரும் 16. 16க்கு அப்புறம் 20. 2,0 வந்து டைஸில் விழாது. இப்போ 20க்கு அப்புறம் 24. அப்புறம் 28 வந்து கிடையாது. அப்புறம் நான் வரும் 32. அப்புறம் 36. 40 கிடையாது. 44. 48 இல்லை. அப்புறம் 52. அப்புறம் நான் வரும் அப்புறம் 56. 56. 60 கிடையாது. 64. அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 1 2 3 4 5 6 7 8 9. மொத்தம் வந்து எவ்வளோ இருக்குது? 9 இருக்குது இல்லையா? மொத்தமாக வந்து எவ்வளோ? 36. இவங்க கேட்டது வந்து மொத்தம் எவ்வளோ இருக்குது? 9. அப்போ டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1/4 தான் வந்து ஆன்சர். 1/4 தான் ஆன்சர். இந்த கொஸ்டின் பேப்பர் மற்ற சம்ஸை பார்க்கணும். டிஸ்கிரிப்ஷனுக்கு பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள்.